தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உம்மையே ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதிப்பே, ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்பே, ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதிப்பே, உண்மையே ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதிப்பே, ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்பே, ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்பே, பகலினில் மேகஸ்தம்பமா, இரவினில் அக்னிஸ்தம்பமா, பாதுகாத்து நடத்தி வந்தீ, இனியும் நடத்திடுவே, பகலில் மேகஸ்தம்பமா, இரவினில் அக்னிஸ்தம்பமா, பாதுகாத்து நடத்தி வந்தீ, இனியும் நடத்திடுவே, உம்மையே ஆராதிப்போ, உண்மையாய் ஆராதிப்போ, உம்மையே ஆராதிப்போ, உண்மையாய் ஆராதிப்போ, ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போ, ஓ ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போ, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, இயேசுவே இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி ஜீவனுள்ள தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து புகழுகிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் இந்த நாளை ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த நிருபத்தை எழுதுகிறார். எபேசியர்களின் நிருபத்தை 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே அவர் ஒரு போர் சேவகன் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் நாம் எதிர்கொள்வதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த போதனையை அவர் செய்யும் பொழுதும் அவருடைய மனதில் இருந்த எண்ணமெல்லாம் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது உண்டான அனுபவங்கள், அங்கே இருக்கிற போர் வீரர்கள் எப்படியாக கைகளிலே பட்டயத்தோடும் அவர்கள் கேடயத்தோடும் இன்னும் ஈட்டியோடும் இன்னும் அவர்கள் கால்களிலே பாதரட்சியை தொடுத்து கொண்டு அவங்க எப்படியெல்லாம் அந்த சிறைச்சாலையில் காவலாளர்கள் வேலை செய்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தபோது
நம்ம எல்லாரையும் ஒரு ஆவிக்குரிய போர் வீரர்களாக நிறுத்துவதற்கு அவர் ஆலோசனை சொல்லுகிறார். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுதும் சிறையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார், நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம் இந்த உலகத்தில் ஒரு நல்ல போர் வீரனாக கர்த்தருக்கு திகழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கெடுக்கிற நிறைய காரியங்கள் வரலாம். உபத்திரவம், பாடுகள், வியாதி, வேதனைகளெல்லாம் வந்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு எப்படியோ முயற்சி செய்யும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நமக்கு நிறைவான சந்தோஷம் உண்டு. இந்த உலகத்தில் கர்த்தருக்கு வெளியில் வாழ்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு உள்ளே வாழ்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் நாம் படுகிற எல்லா சந்தோஷமும் நிலையானதும் நிரந்தரமானதுமாக இருக்கிறது. அது என்றென்றைக்கும் நித்தியமான ஒரு சந்தோஷம். ஆண்டவர் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நமக்கு நிலையாக வைத்திருக்கிறார். பாடுகள் எதுவுமே அதை எடுத்து போட முடியாது. உபத்திரவங்கள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நிறைய பாடு அனுபவித்த ஒரு மனுஷன்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அவருடைய சந்தோஷத்தை இது எதுவுமே கெடுத்து விட முடியலை. உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் சமாதானத்தை உலகத்தில் யாருமே கெடுத்து விட முடியாது. எவ்வளோதான் பிசாசு முயற்சி பண்ணாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற சந்தோஷம் நிரந்தரமானதும் நிலையானதுமாக இருக்கிறது. ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உலகத்தில் என்னதான் ஏற்பட்டாலும் நம்மளை விட்டு யாராலும் எடுக்கவே முடியாது. காரணம், இந்த சரீரத்துக்காக அல்ல, இந்த உலகத்துக்காக அல்ல, தேவன் கொடுத்த பரம ரட்சிப்புக்காக நாம் எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டும். இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம். ஆனால் இந்த சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தை விட்டு போனாலும் நம்ம எல்லாரும் தேவனுக்காகத்தான் வாழப்போகிறோம். அதனால் நம்முடைய சந்தோஷம் நமக்குள் நிலையாய் நிற்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார். மகிழ்ந்து களிகூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். அன்பு பிதாவே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற நிரந்தரமான சந்தோஷத்திற்காக, நித்திய சந்தோஷத்திற்காக, என்றென்றைக்கும் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அந்த உன்னதமான சந்தோஷத்திற்காக கர்த்தராகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நேரங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் குடைகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.